எங்க இருக்கீங்க? கூடுவாஞ்சேரியா இங்கயா? இங்கதான் இருக்கேன். நல்லா இருக்கேன். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. கேக்குதா? ராஜ்குமார் எப்படி இருக்கிறா? 10 மணி ஆனதுனால அருணாச்சலம் மியூட் பண்ணுங்க. குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. நாம் ஒரு 2 பெரிய மண்டல வாரியாக நாம் இங்க சந்திச்சிருக்கோம். சென்ட்ரல் மற்றும் சவுத் செக்டர் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். உங்களை அனைவரையும் ஜூம் வழியாக வருக வருக என வரவேற்கிறோம். நாம் இன்று அற்புதமான செய்திகள், மெசேஜ், சாங்ஸ் இருக்க போகிறது. நாம் அதில் பங்கேற்று தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸோ ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். God, I thank you so much for this time. கர்த்தாவே, இந்த அற்புதமான இந்த காலை வேளைக்காக நன்றி. மேலும் கூட கர்த்தாவே, நாங்கள் பங்கேற்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தாவே நாங்கள் என்ஜாய் பண்ண மகிழ உதவி செய்திடலாம் கர்த்தாவே. யுவானந்தன் குமாரன் இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் தேவன் என் வெளிச்சம் என்ற ஒரு பாடலோடு நாம் ஆரம்பிக்கிறோம். என் தேவன் என் வெளிச்சம். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை என்னை அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆமென்.
Good morning, brothers and sisters. Before we go to the third song, I would request you to turn your Bibles with me to Psalms 47, verse 1 to 8. Clap your hands, all you nation. Shout to the God with cries of joy. For the Lord Most High is awesome, the great King over all the earth. He subdued nation under us, people under our feet. He chose our inheritance for us, the pride of Jacob, whom He loved. God has ascended amid shouts of joy, the Lord amid the sounding of trumpet. Sing praises to God, sing praises. Sing praises to our King, sing praises. For God is the King of all the earth, sing to Him a psalm of praise. God reigns over the nation, God is seated on His holy throne. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். We'll pray. Our most righteous Heavenly Father, thank you, Lord. Thank you for this amazing time. Thank you for you that we could all gather through this technology and praise you, my Father. Father God, all this pandemic is not going to stop us, Father God. Here we are going to praise you. Thank you for this service, Father God. Thank you for this time again, Father. And so that we could praise you, Father God. This meeting is not just to claim our holiness, to do our duties, Father God. No, it's only to please you, my Father. Help everybody, Father God, who has a responsibility, Father God. They're not going to do by their own strength, Father God. No, it's you who's going to do everything through us, Father God. Thank you, Lord. Thank you for this time. I surrender this whole service into your hands, my Father. I pray and ask everything in Jesus' name. Amen. Amen. நாம் தொடர்ந்து நீர் மாத்திரம் போதும் என்னும் பாடலை பாடுவோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு சுகம் தரும் தேவன் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரும் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Good morning, church. It's such a joy to be back this morning, and I'm really happy to be here and to be back and praise God, sing songs, worship Him this Sunday morning. It's really refreshing, and we're able to connect to God. And on behalf of any Church of Christ, I want to welcome each and every single one of you. Uh, New people, it's such a joy to be here this morning, and as a family worshiping God, singing songs, praising Him. And as we move on, I just want to read a scripture that really moves my heart. And as we also sang the song, "You Are My Strength," at this pandemic, again we have started the Zoom again, and this whole month we're going to meet through Zoom. But I know God is there, and He's giving us the strength, to face each and every single day of our life. And I know God will continue to strengthen us, even this situation as well. Right? So I just want to read Psalms 46. It says, "God is our refuge and strength, an ever-present help in trouble. Therefore, we will not fear, though the earth give way and the mountains fall into the heart of the sea. Though its water roar and foam, and the mountains quake with their surging. There is a river whose stream make glad the city of God, the holy place where the Most High dwells. God is within her; she will not fall. God will help her at break of day. Nations are in uproar, kingdoms fall. He lifts his voice, the earth melts. The Lord God Almighty is with us. The God of Jacob is our fortress. Come and see what the Lord has done, the desolations He has brought on the earth. He makes wars cease to the ends of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the shields with fire. He says, 'Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord God Almighty is with us. The God of Jacob is our fortress.'" Amen. This scripture is really, gives me the strength, to face that God is there with us. And I know this situation is really, a little hard for us. Just coming back to Zoom again. We were meeting quite some time, but then God is there, and He still give us the strength to face our days. And I think that is a scripture that really moves me, and it pushes me to stay strong. Amen. So let's continue praising God. Right now I'll pray, and then we'll move on with the service. Amen. Dear God, thanks for this time, this beautiful day, this wonderful time that you've given us, Father Lord, to come to you, Father Lord. And God, with a sober heart. And God, to worship you, to honor you. And God, we are not worthy of you, Father Lord, but your death on the cross has brought us together, united in you, Father. Thank you, God, for giving us the strength, to accept who we are and to accept you as our Savior and come to you, Father. And God, thank you, Lord, for giving, making us understand who you really are, Father. And we are all here because we understood that you are everlasting, Father. You are something above this earth, Father. You are something above, beyond everything, Father. God, sometimes we really, uh, we really feel stuck. But God, you are there for us, Father Lord. You are there as our refuge. You are there to protect us, Father Lord. You are always there for us, God, Father. You are the everlasting. You are the Alpha, the Omega. You are the beginning and the end, Father Lord. And God, there is nothing compared to you that is, strong enough to put us down, Father Lord. God, you are always there with us. You are there, and all the battle that we face, it all belongs to you, Father. And I know, God, you will continue to be with us and give us the strength, God, Father. Not give up, Father God. And God, to face our battles with you, Father. And God, you please continue to be with us, strengthen us as we continue this worship, Father Lord. And as we're going to listen to the message, God, you please open our hearts to your word, Father.
Try to be with us and bless us and guide us, Father. Thank you, Lord, for this time. In Jesus' precious name I pray. Amen. We'll continue singing Wade in the Water. Videos. Okay. Good morning to all the brothers and sisters of Central Region and South Region of Chennai Church. எல்லோருக்கும் காலை வணக்கம். மத்திய மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலத்தை சார்ந்த சகோதர சகோதரி அனைவருக்கும் காலை வணக்கங்கள். Okay, it's a joy to be here this morning to worship Lord
to come together as God's family with Lord in presence of all of us. இந்த காலையிலே ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய குடும்பமாக தேவனுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்துவது ஆராதிப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. I am very excited to be in God's presence with my wonderful brothers and sisters all over Chennai city. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து தேவனுக்கு முன்பாக நிற்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். Okay, I would like to greet you all this morning using one scripture from Colossians chapter 1 verse 2. உங்கள் அனைவருக்கும் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு வசனத்தோடு கூட சேர்ந்து கொலோசியர் புத்தகம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனம் verse 2 2வது வசனம். Good morning to the holy and faithful brothers and sisters in Christ. கொலோசியர் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். Okay, I would love to say that in Tamil. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். Thank you. Okay, I think okay, I'm so excited. I would love to start this time as we meditate on God's word. My dear brothers and sisters, please join me as we pray and surrender to Lord. Gracious Lord, thank you for this wonderful, beautiful morning, Father, because we are in your presence, Father. That's the most exciting thing for us this morning, Lord. More than anything, we are here to look up to you, to surrender to you, to enjoy your presence, to have fellowship with you and learn from you, listen to you and get empowered, Father. Thank you so much for different brothers and sisters, the way you are giving us various means to come together in order to know you, in order to seek you, in order to rejoice in you. Thank you so much for all these privileges and opportunities. Though the situation is uncertain, though the things are not predictable around, still we dwell in your presence and we are grateful for your compassion, Lord. Even at this time, as we come together to listen to your word, as your spirit powerfully speaks to us, I pray that we will incline our hearts, minds and souls towards you, Father. Help us to overcome the distractions Satan might be putting to not to listen to the word, Father. Give us the strength to pay attention to your word, Father, so that we will be strengthened to be servants of you, Father. Thank you so much for all these brothers and sisters from all over the central region and south region. We surrender this beautiful service into your hands. Lead us and speak to us. I ask everything in the precious name of Jesus Christ. Amen. Okay, so we have brothers and sisters from central region and we have brothers and sisters from south region and friends from both the regions. நம் மத்தியிலே சகோதர சகோதரிகள் மத்திய மண்டலத்தை சார்ந்தவர்களும் தெற்கு மண்டலத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். 2 மண்டலங்களிலும் இருந்து நம்முடைய நண்பர்களும் இன்றைய தினம் நம்மளோடு கூட ஆராதனைக்கு கலந்திருக்கிறார்கள். If you are part of central region, if you are a disciple from central region, I believe you are already aware that for the past few weeks and past few months, the central region is focusing on the attributes of God. நீங்கள் மத்திய மண்டலத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருந்தீர்களே ஆனால் சீஷர்களாக இருந்தீர்களே ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய சில அதிசயங்களை தேவனை பற்றிய உன்னதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். If you are from south region, yes, we are all going to learn one more attribute of God, one more nature of God that will strengthen us to see who God is. நாம் தெற்கு மண்டலத்தை சார்ந்தவர்களாக இருந்தோமையானால் நிச்சயமாக நாம் மறுபடியுமாக தேவனை பற்றிய அவருடைய குணாதிசயத்தை குறித்து அவருடைய இயற்கையான அவருடைய தன்மையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். Okay, before we step in to see one of the most inspiring and most important attribute of God, I have a small quick quiz or game or something like that. நாம் தேவனை பற்றிய அவருடைய தன்மையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சிறிய வினாவிடை வைத்திருக்கிறேன், ஒரு விளையாட்டு போன்ற ஒரு விஷயம். Okay, so be ready to put your answers in the chat box. That's the only way. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய பதில்களை நாம் பதிவு செய்து அதிலே நீங்கள் அதை டைப் செய்து அனுப்பலாம். Definitely the one who the winners will be given some exciting gifts. யார் நிச்சயமாக அதிலே ஜெயிக்கின்றார்களோ வெற்றி பெறுகின்றார்களோ அவருக்கான பரிசு நிச்சயமாக அதிலே கொடுக்கப்படும். Okay, the question is very simple, only one question and everyone can answer.
I think South region might be finding it hard because this is related to what happened in the past few months. இது ஒரே ஒரு கேள்விதான், நிச்சயமாக எல்லாராலும் அது பதில் சொல்ல முடியும், எல்லாரும் அதற்காக பதில் சொல்லலாம். தெற்கு மண்டலத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அது கடினமான கேள்வியாக இருக்கலாம். Okay, the question is, in the last few months, as I already said, we are spending time and learning about the attributes of God. Can you mention one attribute that was taught or that was learned in the last few months? You can mention one attribute in the chat box. நாம் தேவனுடைய தனித்துவத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அவருடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி நீங்கள் அதில் விடை அளிக்கலாம். Okay, wonderful, wonderful. We are getting some wonderful answers. Good job, brothers and sisters. Okay, faithfulness, heart of God, forgiveness, reconcile, graceful. All attributes are being given. Okay. Thank you. Okay, good job. Patience, forgiveness, awesome. God's fatherhood, beautiful. Love, awesome. Good job, brothers and sisters. Thank you very much. நிறைய பதில்கள் வந்திருக்கிறது. நிறைய பேர் அதற்கான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கின்றீர்கள். தேவன் மன்னிக்கக்கூடியவர், விசுவாசம் உள்ளவர், அவருடைய ஒரு தகப்பனுக்கான ஒரு குணாதிசயம் உடையவர், உண்மை உள்ளவர், அவர் நிறைய விஷயங்களை நீங்கள் விசுவாசமா உள்ளவர் என்ற நிறைய பதில்களை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். Okay, now the ones who answered first and the ones who answered the right attribute. There are so many attributes, but only 7 attributes were taught in the last few months, to my knowledge. So only those 7 attributes, whoever has answered first, they will be declared the winners at the end of the service. யார் முதலாவது பதில் சொன்னார்களோ, விஷயத்தை முதலாவது சொன்னார்களோ அவருக்கான அந்த பரிசு நிச்சயமாக கொடுக்கப்படும். Okay, so yes, some of you have correctly answered. These are the 7 attributes we have learned so far, which is faithfulness of God. We studied about the power of God. We learned about how God is our Father. We learned about the love of God. We learned about the approachability we have towards God. We understood how patient God is, and we also learned last time about the forgiveness of God. இந்த காரியங்களை 7 விஷயங்களை தான் தேவனுடைய குணாதிசயமாக நாம் கற்றுக்கொண்டோம். அவருடைய விசுவாசமான நம்முடைய தேவன் எப்படி விசுவாசம் உள்ள தேவன், அவருடைய வல்லமையை பற்றி கற்றுக்கொண்டோம். அவர் எப்படி ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய அன்பை பற்றி கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமன்றி நாம் தேவனை எப்படி எல்லாம் சென்று சேரலாம் என்று கற்றுக்கொண்டோம். அவருடைய பொறுமையை பற்றி கற்றுக்கொண்டோம். அதன் பின்பாக தேவனுடைய மன்னிப்பை பற்றி கற்றுக்கொண்டோம். Amen. I strongly believe, dear brothers and sisters, God has wonderful love and compassion and serious. He really loves all of you, that he wanted all of you to learn these characters to strengthen you. நிச்சயமாக சொல்ல முடியும் சகோதரர்களே, தேவன் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். இந்த 7 விஷயங்களும், இந்த எல்லா தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகின்றார். Okay, so this morning we are going to learn, we are going to understand, we are going to listen and know one of the most important attribute after all these attributes. இந்த எல்லா குணாதிசயங்களுக்கு பின்பாக ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம், கேட்க போகின்றோம், புரிந்து கொள்ள போகின்றோம், கற்றுக்கொள்ள போகின்றோம். Any guesses? Anyone would love to guess? We have one more gift left. Anyone wants to guess what is the attribute we learned this morning? இன்றைய தினம் நாம் எதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் என்று உங்களால் கணிக்க முடிகிறதா? இன்னும் கூட ஒரு பரிசு இருக்கிறது, உங்களால் அதை பற்றி கணிக்க முடிகிறதா? Other than these attributes which are already on the screen, do you guess? Do you want to guess? Okay, Loganathan Anna gave holiness, redeemer, forgiveness, holiness. Okay, good job. Thank you. Yes, as some of you have answered, today we'll see about the holiness of God. உங்களில் அநேகர் அதற்கான பதிலை சொல்லி இருப்பதை போல இன்றைய தினம் தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். Okay, this is a very, very familiar word to most of us. இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் மிகவும் மிக பிரசித்தமான ஒரு வார்த்தை. Yet, I believe most of the Christians or even non-Christians might not exactly or clearly know this attribute of God.
நிச்சயமாக சொல்ல முடியும். நிறைய கிறிஸ்துவர்கள் அது இல்லாம அவிசுவாசிகளும் கூட நிறைய பேருக்கு தேவனுடைய இந்த ஒரு குணாதிசயத்தை அவருடைய தன்மையை குறித்து முழுமையாக சரியாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. I would really encourage all brothers and sisters here this morning to pay real attention, because this attribute, if you are able to get more deeper and understanding more clearly, it will impact your Christian life into a more greater passionate journey ahead. சகோதரர்களே, இந்த ஒரு தலைப்பை நீங்கள் அனைவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு தன்மை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய கிறிஸ்துவ பயணத்தை உங்களால் ஒரு அற்புதமான பயணமாக வைத்துக் கொள்ள முடியும். As we already saw, the other attributes which have been studied in the last few weeks, faithfulness or the power or God's fatherhood, the love, approachability, patience, forgiveness, these are in some way relatable or in some way understandable about God's all these attributes. But the minute we come to the attribute called holiness, it has a very huge different view, or something we are not really sure to approach or understand. There is a bit. நிச்சயமாக தேவனுடைய பண்புகளை பற்றி பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்த 7 பண்புகளை நம்மால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தலைப்பிலே பரிசுத்தம் என்று வரும் பொழுது அது ஒரு பெரிய தலைப்பாக ஏதோ ஒரு இடத்திலே நாம் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். Before we move further to understand what is this attribute about, or how do we understand this attribute, I would like to affirm to you, brothers and sisters, from 1 Samuel. Let's turn our Bibles to 1 Samuel chapter 2 verse 2. சகோதரிகளே, இந்த ஒரு தலைப்பை பண்பை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் சகோதரர்கள் நாம் அனைவரும் வேத வசனங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். வேத வசனங்களுக்கு நம்முடைய எண்ணங்களை செலுத்தலாம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்க கேட்போம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. ஆமென். There is no one holy like the Lord. There is no one besides him. There is no rock like our God. From this we should understand the first important clear revelation from the scripture is saying that I am holy. Lord is holy. That's what Lord is saying through the scripture. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய தேவனை போல பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு மேலானவர் ஒருவரும் கிடையாது, அவரே கன்மலையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது தேவன் பரிசுத்தமானவர் என்பதை மிக மிக தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டு. And not just the scripture, there are more than 400 times in the Bible, if you check out, mentioning about how God is a holy God. இந்த ஒரு வசனம் மாத்திரம் கிடையாது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட வசனங்கள் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை அந்த வசனங்கள் எடுத்துரைக்கின்றன. So we don't have any confusion about if God has this attribute called holy. The only thing which we need to understand is what is this attribute about? Because forgiveness, okay, I understand it's about forgiving my sin. Faithfulness, I understand he's very faithful to me though I betray or I make mistakes. Love, I understand love is a beautiful intimate thing. But what is this thing called holy? Holiness of God is what we'll see further. நமக்கு இதுல எந்த குழப்பமும் கிடையாது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தான், அது வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நமக்கு நிச்சயமாக தெரியும் தேவன் விசுவாசம் உள்ளவர், அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறார், நான் செய்த நிறைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்தம் என்னும் பொழுது அதை பற்றிய விஷயங்கள் என்ன, தேவனுடைய பண்புகளிலே அதுல என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Now, if I ask you all, brothers and sisters, what comes to your mind the minute I say the word holy, or the minute I say holiness of God? What comes to your mind if I ask you all? சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் நான் கேட்டேன் என்றால், நான் இந்த வார்த்தை பரிசுத்தம் என்றால் என்ன, தேவனுடைய பரிசுத்தமான குணங்கள் என்றால் என்ன என்று கேட்டேன் என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கின்றன? The first clear answer, or most likely most of you will think, the minute I say holy or the minute I say holiness, the first thing that comes to your mind is staying away from sin or being righteous or being pure. It's something to do with purity. It's something to do with staying away from sin or no sin, something like that's the first thing which comes to most of our minds.
பாவத்தை விட்டு விலகி நிற்பது அல்லது நீதியாக இருப்பது, அது ஒரு பரிசுத்தமான விஷயமாக இருப்பது என்பதுதான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கும். அதில் பாவத்தை எடுத்து வெளியே வைப்பது என்பதை பற்றி ஒரு எண்ணமாக நாம் அதை பற்றி நினைக்கின்றோம். And yes, all of you are correct. There is absolutely holiness is something to do with staying away from sin. Holiness is something to do with being pure in our hearts. Holiness is something to do with being righteous in our lives. You're absolutely true. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சரியாக இருக்கின்றீர்கள். நம்முடைய பரிசுத்தம் என்பது பாவத்தை விட்டு விலகி இருப்பது, நீதியாக நம்முடைய இதயத்தில் இருப்பது, உண்மையுள்ள சுத்தமுள்ள இதயத்தோடு நம்முடைய இதயத்தில் இருப்பதுதான் பரிசுத்தமாக இருப்பது என்றார். But this is only part of its meaning. ஆனால் இது எல்லாம் பரிசுத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாத்திரமே இருக்கிறது. If we go into the Bible, if you study scriptures, what does scripture say about the meaning of the word holy? What does it emphasize or how does it explain? என்றால் பரிசுத்தம் எனக்கூடிய அந்த வார்த்தைக்கு வேத வசனங்கள் என்ன விளக்கம் தருகிறது, அது எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறது என்று பார்க்கலாம். Okay, this is what the biblical meaning of the word holy is. The Hebrew word for holy is pronounced as kodesh, which means apartness or set apart or separate or sacred. This is what the Hebrew meaning of the word holy is. In the New Testament, the word holy is pronounced as hagios, which means set apart or reverent or again sacred or worthy of veneration. புதிய ஏற்பாட்டிலே அதுக்கு எகியோஸ் என்று அந்த பரிசுத்தம் எனக்கூடிய வார்த்தை எகியோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் பிரித்திருப்பது, மரியாதைக்குரியதாக இருப்பது, பரிசுத்தமாக இருப்பது, தேவனுடைய அந்த பரிசுத்த தன்மையிலே சுத்தமாக இருப்பது என்று அர்த்தமாக இருக்கிறது. Brothers and sisters, this is the primary meaning or the major understanding of the word holy means. The minute when we see it is mentioned God is holy, it means God is unique, God is separate, God is special, God is from everything that what are other things that are determined. பரிசுத்தம் எனக்கூடிய இந்த வார்த்தை வரும்போது எல்லாமே அதற்கான அர்த்தமாக இருக்கிறது. தேவன் அவருடைய பரிசுத்தத்திலே இருக்கிறார், தனித்திருக்கிறார், அதிலிருந்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார் என்று அது உரைக்கக்கூடியதாக இருக்கிறது. He is set apart from all creation. He is someone who is set apart in the sense set apart from sin, set apart from corruption, set apart from impurity. He is exceptional in his own category by himself. பரிசுத்தம் எனக்கூடிய அந்த வார்த்தைக்கு தேவன் அவர் பரிசுத்த பாவத்திலிருந்து விலகி இருக்கிறார், அதிலிருந்து பிரிந்து இருக்கிறார். அவர் அசுத்தத்திலிருந்து தவறான விஷயங்களிலிருந்து அவர் பிரிந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முழுமையானவராக, அவர் ஒரு சிறப்பானவராக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And nothing can match his being and his existence in this whole universe. He is one and only unique, separate, sacred, special God. எதுவுமே அவரிடத்திலே அவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் தனித்துவம் நிறைந்தவராக இருக்கிறார், பிரிந்திருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கின்றார். If I have to make it even more further clarified, to make it even more clearer, நான் இதை இன்னும் கூட மிக தெளிவாக இன்னும் கூட விளக்கமாக கூற வேண்டுமே என்றால், we have been studying all these attributes, right? நாம் இந்த பண்புகள் எல்லாவற்றையும் படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? Now this is how I can combine all these attributes to say that God is a unique God who only can be faithful like him, who only has the power he has, who only is the one and only Father, who deserves to be called as the perfect Father, who is the only unique God, who has the most powerful, pure, unconditional love, who is the only God who can be approached in a way no one can be approached, who is the only unique God who is patient enough to bear with us, and who is the only special, sacred, unique God separated from everyone else to forgive like no one else forgives. இந்த பரிசுத்தம் இன்னும் கூட விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 7 பண்புகள் இருக்குது அல்லவா?
எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தமையானால் நம்முடைய தேவன் ஒரு தனித்துவம் மிக்க தேவனாக இருக்கிறார். அவர் போல ஒரு விசுவாசம் உள்ள தேவன் கிடையாது. இந்த சர்வ லோகத்திலும் அவரை போல வல்லமை உள்ள பராக்கிரம் நிறைந்த தேவன் கிடையவே கிடையாது. நம்முடைய தகப்பனாக இருக்கக்கூடிய அவரை போன்ற தனித்துவம் மிக்க தேவன் கிடையவே கிடையாது. அவருடைய அன்பு நம் மீது அளவு கடந்ததாக இருக்கிறது. அவரை போல அன்பு நிறைந்த தேவன் இல்லவே இல்லை. நாம் மிக இலகுவாக சென்று சேரக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். நம்மோடு கூட பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமைசாலியாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். அவரை போல நம்மை மன்னிக்கக்கூடிய தேவன் ஒருவரும் கிடையாது. அவர் தனித்துவம் மிக்க தேவனாக இருக்கின்றார். This is the primary understanding we all need to have. The minute I say holy, this is a word very commonly used, but do I really have that clarity that he is the one and only set apart God, where I cannot compare with him in any way, in any attribute, in any possible dimension? I cannot compare with him. That is holy God means, the minute holy I say. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிரதான எண்ணமாக இது இருக்க வேண்டும். நம்முடைய தேவனை போல ஒருவரும் கிடையாது. அவர் தனித்து பிரிந்திருக்கக்கூடிய தேவன், தனித்துவம் மிக்கக்கூடிய தேவன். அவரை நாம் பரிசுத்தம் என்னும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு பிரதான எண்ணங்களாக இருக்க வேண்டும். We will see a couple of incidents in the Bible when few men of God encountered this holy God, and how did they react, or what exactly happened when they really saw God, understood the holiness of God, and how did they react is what we'll see now. நாம் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை பார்க்கலாம். சில பரிசுத்த மனிதர்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தேவனை சந்திக்கும் பொழுது, அவரை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது எப்படியாக அவர்கள் பதில் செய்தார்கள், தேவனுக்கு முன்பாக எப்படியாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். First, one of the most familiar character in the Bible, Moses. முதலாவதாக வேதத்தில் மிக பிரசித்தமான ஒரு நபர் மோசே. From the book of Exodus, chapter 3, verses 4 to 6. யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். ஆமென். Amen. It says, when the Lord saw that he had gone over to look, God called to him from within the bush, Moses, Moses. And Moses said, here I am. Do not come any closer, God said. Take off your sandals, for the place where you are standing is a holy ground. Then he said, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. At this, Moses immediately hid his face because he was afraid to look at God. What we notice here is, I don't want to go into the details, but the primary reaction or the way Moses responded, the minute he understood I am facing the true living God, and the immediate response he had is, he hid his face, it seems. He was afraid. We see a response of trembleness. We see a response of fear, frightened kind of a reaction. நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது இதற்குள்ளாக இருக்கக்கூடிய முழு அர்த்தத்துக்கு நாம் போகவில்லை. ஆனால் முதலாவதாக பரிசுத்தம் உள்ள தேவனை அவர் சந்திக்கும் பொழுது உடனடியாக அவர் செய்தது, அவருடைய முகத்தை மூடிக்கொண்டார். அதற்கு அர்த்தம், அவர் பயந்ததினாலே, நடுக்கத்தினாலே தேவனுக்கு முன்பாக அந்த பரிசுத்தமுள்ள தேவனை சந்தித்த பொழுது அவருடைய முகத்தை அங்கு மறைத்துக் கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. If you notice carefully, he did not hid his face after seeing the burning bush. He hid his face the minute he realized he is talking to the God of eternity. நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உணர்ந்த பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். And he was afraid. I hope all of you noticed it. நீங்கள் எல்லாரும் அதை கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர் பயந்தும் இருந்தார். Let's see one more incident from one more scripture. இன்னும் ஒரு வசனத்திலிருந்து இன்னும் ஒரு நிகழ்வை பார்க்கலாம். Please turn your Bibles to Ezekiel chapter 1 verses 27 and 28.
நாம் அனைவரும் நம்முடைய வேத வசனங்களை எசேக்கியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 28 வாசி கேட்போம். It says here Ezekiel is also encountering with God. Just the way Moses encountered in the burning bush, here Ezekiel is encountering with God. இந்த வசனங்கள் சொல்லுகிறது எப்படி மோசே தேவனை நேர்கண்டு அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரோ அதே போல எசேக்கியேல் தேவனை இங்கு நேர்கண்டு அவரை சந்தித்து அவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Yes, I saw that from what appeared to be his waist, up he looked like glowing metal, as if full of fire, and that from there down he looked like fire, and brilliant light surrounded him, like the appearance of a rainbow in the clouds on a rainy day. So was the radiance around him. This was the appearance of the likeness of the glory of the Lord. And when I saw it, I fell face down, and I heard the voice of one speaking. எசேக்கியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28 வாசிக்க கேட்போம். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். Again we see a similar reaction, a reaction of fear, a reaction of trembleness, a reaction of not able to face it. He fell face down. Ezekiel, one of the inspiring man of God. பார்க்கின்றோம். அவர் அங்கு ஒரு பயப்படக்கூடியவராக நடுக்கம் நிறைந்தவராக தன்னுடைய முகத்தை முகம் குப்புற கீழே விழுந்தவராக இருக்கிறார். தேவனை அவர் சந்தித்த பொழுது எப்படியாக செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம். எசேக்கியேல் தேவனுக்குள்ளாக ஒரு அற்புதமான மனிதனாக இருக்கிறார். We'll see one last example. இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். கடைசியாக let's turn our Bibles to Isaiah. ஏசாயா வேதவசனங்களை திருப்பிக் கொள்வோம். Chapter 6 verses 1 to 5. 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை வாசிக்க கேட்போம். We saw Moses when he faced God and his reaction. We saw Ezekiel when he saw the glory of God face to face, so intimate and close, and his reaction. Now we'll see what happened to Isaiah. நாம் மோசேயை பற்றி பார்த்தோம். அவர் எப்படி தேவனை நேருக்கு நேராக முகமுகமாக கண்டார் என்று பார்த்தோம். அதற்கு பின்பாக எசேக்கியேலை பார்த்தோம். தேவனோடு கூட நேர்காணலை அவர் எப்படியாக கையாண்டார் என்று பார்த்தோம். இப்போது ஏசாயாவை பற்றி நாம் வாசிக்க போகின்றோம். In the year the king Uzziah died, I saw the Lord high and exalted, seated on a throne, and the train of his robe filled the temple. Above him were seraphim, each with 6 wings. 2 wings they covered their faces, 2 they covered their feet, and the other 2 they were flying. Then they were calling to one another, Holy, holy, holy is the Lord Almighty. The whole earth is full of his glory. At the sound of their voices, the doorposts and the thresholds shook, and the temple was filled with smoke. Then Isaiah said to himself, cried to himself, woe to me, I am ruined, for I am a man of unclean lips. I live among a people of unclean lips. My eyes have seen the King, the Lord Almighty. மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. செராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்போது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். ஆமென். Brothers and sisters, if you notice carefully,
there is only one word and one line that is used to praise God by these seraphims, the heavenly creatures. சகோதரர்களே, இந்த வசனத்தை இந்த வசனங்களிலே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அந்த செருவின் சொல்லி தேவனை நினைக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. And it is none other than they are saying God is holy, holy, holy. It's an emphasis. Yes. Nowhere in the Bible you see a word repeating like this. Not about his love, not about his forgiveness. Those are all wonderful, important attitudes. But this is one important word. The seraphims were clearly emphasizing and saying how Lord is holy, holy, holy. இந்த வசனத்தை வார்த்தை என்னன்னா அந்த வார்த்தை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேற வசனங்களிலே வேற எந்த வசனமும் இப்படியாக மறுபடியுமாக உரைக்கப்படவில்லை. இது அது செயல்பாடாக இருக்கிறது. அன்பு, தேவனுடைய வல்லமை, இது எல்லாம் அற்புதமான பண்புகள் தான். ஆனாலும் பரிசுத்தர் 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 எனக்கூடிய இந்த வார்த்தையானது தேவனுடைய பண்புகளை உன்னதமாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. Now I would like to read a little bit about how Isaiah reacted to this presence, this facing the Lord's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் கண்டபொழுது ஏசாயா எப்படியாக செயல்பட்டார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். Verse 5, I would like to read it in one more translation, and this is how it goes in English. Isaiah says, I was frightened and said, oh no, I will be destroyed. I am not pure enough to speak to God. I live among people who are not pure enough to speak to him. But I have seen the King, the Lord, who is all powerful. இந்த வசனங்கள் வேறு ஒரு மொழி மாற்றத்திலே நான் வாசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் இது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பயந்திருந்தேன், நான் தேவனை நோக்கி சொன்னேனோ இல்லை, என்னால் நான் அழிக்கப்பட்டு விடுவேன். நான் ஒரு சுத்தமான மனிதன் கிடையாது தேவனிடத்துல பேசுவதற்கு. நான் வாழக்கூடிய இந்த ஜனங்களும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது, அவர்களும் தேவனிடத்துல பேச முடியாது. நான் ராஜாவை கண்டேன், தேவனை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். Brothers and sisters, if you notice in all these three examples, the common thing which we understand from all these three men of God is they were frightened. They had this fear towards facing God's presence. நாம் படித்த இந்த மூன்று நபர்களை பற்றி பார்த்தோமே ஆனால் இவர்கள் அனைவருமே அவர்கள் பயந்திருந்தார்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய தரிசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது பயம் நிறைந்தவர்களாக, திகில் அடைந்தவர்களாக இருந்தார்கள். I would like to pause here for a minute, brothers and sisters, and ask you all to think for a minute. How do you approach Lord? I'm sure we all have quiet times every day. I'm sure we pray to God. We all approach God in different timings of our day. But have you ever had this sort of response or this sort of reaction towards the same God which we worship? சகோதரர்களே, இந்த ஒரு இடத்துல, இந்த தருணத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்துல நின்று யோசிக்க வேண்டும். நாம் நம்முடைய தேவனை எப்படியாக அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாம் நமக்கான நேரங்களிலே, நம்முடைய ஜெப வேலைகளிலே, வெவ்வேறு நேரங்களிலே நம்முடைய தேவனை நோக்கி நாம் பேசக்கூடியவர்களாக, அவரை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நிறைந்தவர்களாக தேவனை சென்று சேருகிறோமா, அவரை சந்திக்கின்றோமா? Or is there only a casualty towards God? Is there only I totally accept that God is a loving God, He's a compassionate Father, He's a gentle Father, He's a forgiving Lord, He's like a friend to us. These are some terms we relate. No, when I say how is my relationship with God, it's all about soft, nice, gentle, forgiving, caring, protecting, covering. Oh, this is what the picture we always have generally. அனைவருக்கும் தெரியும், தேவனுடைய பண்புகளை பற்றி தெரியும். நிறைய நேரத்தில் நாம் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி பேசும்போது அவர் அன்புள்ளவர், மன்னிக்கக்கூடியவர், தயாவானவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர் என்பது நமக்கு தெரியும். அப்படியாக நாம் தேவனை சந்திக்கின்றோமா? எப்போதும் அவருடைய குணாதிசயத்திலே நம்மை அவர் மென்மையாக பார்த்துக் கொள்கின்றார், நம்மிடத்திலே மிக தயவாக நடந்து கொள்கிறார் எனக்கூடிய எண்ணங்களோடு கூட தேவனை நாம் சென்று சந்திக்கின்றோமா? Because all those other attributes of God makes us feel so comfortable around God, makes us feel so soothing to approach Him, or makes us feel like I can be so okay because He always gracious to me, always compassionate, always merciful. It's so comfortable. But here we don't see that sort of a reaction from any of these men of God. They should be feeling comfortable. They know God is gracious. They know God is forgiving and all this. But here the emphasis is about the holiness of God.
these men of God, in all these three situations, they saw something to do with His holiness, as we already defined what holiness is about. They understood the almightiness, the all powerfulness, the all attributes combined together and unfathomable to understand. And that made them to fall down. Now, the thing which I want to encourage and ask each one of you, when was the last time you had such an experience with God? When was the last time you had such a tremble situation or a fearful situation? Not fearful that He'll punish you, not fearful that He'll trouble you. Fear out of reverence, fear out of His understanding His holiness. When was the time, dear brothers and sisters, is what I want to ask all of you to think about. சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய மனிதர்கள் தேவனை சந்திக்கும் போது அவர் அன்பானவர், மன்னிக்கக்கூடியவர், தயவானவர் என்ப அவருடைய தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தார்கள். ஆனால் பரிசுத்தம் என்று வரும்பொழுது அந்த இடத்திலே அவர்கள் பயனுறுத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்போது நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வியை கேட்க விருப்பப்படுகிறேன். எப்போது கடைசியாக தேவனிடத்திலே நீங்கள் அவரை சென்று சேரும் போது பயன் வந்தவர்களாக இருந்தீர்கள்? அவர் நம்மை தண்டித்து விடுவார், நம்முடைய பாவங்கள் தெரியும், நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தண்டிப்பார் எனக்கூடிய அப்படிப்பட்ட பயம் இல்லாமல் தேவன் மீது இருக்கக்கூடிய மரியாதை நிமித்தமாக, அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக எப்போது நாம் பயபக்தியோடு அவரை சென்று சேர்ந்திருக்கின்றோம். Here Isaiah, one of the most inspiring man of God, the prophet of God, who prophesied so many things about Messiah's return. We know Isaiah's prophecies which correlate with the New Testament, and this man of God is trembling. He's like, Lord, I'm a sinner, I cannot face your presence. He understood what the holiness of God is about. What is the importance of the holy presence of God. இங்கு ஏசாயாவை பற்றி பார்த்தோமேயானால், ஏசாயா அற்புதமான தேவனுடைய மனுஷன். தேவனுடைய அநேக வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாக அநேகருக்கு சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர் தேவனை சந்திக்கும் போது தேவனிடத்திலே ஒரு பயம் இருந்தவர்களாக நடுக்கத்தோட கூட அவர் பேசுகிறார். தேவனுக்கு முன்பாக நான் அசுத்தம் உள்ளவன், நான் அவர்களை எப்படி பேசுவேன் என்று தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார். Now, some of you might be thinking, bro, these brothers, these men of God which you just mentioned, they had some superficial, some light came, some angels with some 6-7 wings, and obviously anyone will be scared. What are you talking about? We don't face these kind of scenarios in our life, and God never appeared to me in that sort of a way how it happened with Moses or Isaiah or Ezekiel. So obviously, what do you think? Why would I have that? Some of you might be thinking. சகோதர சகோதரே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சகோதரரே, இந்த சகோதரர்கள் இவர்கள் எல்லாரும் தேவனை சந்திக்கும் போது அப்படியாக ஒரு பெரிய பிரகாசமான ஒளியை சந்தித்தார்கள், தேவ தூதர்களை சந்தித்தார்கள், அவர்கள் 6-7 இறக்கைகள் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அப்படியாக அவர்கள் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தன்மையோடு கூட தேவன் அவர்களை சந்தித்தார். தேவன் இதை அப்படியாக சந்திப்பது கிடையாது, நானே பயப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். Let me show you one more example from New Testament for this. இந்த ஒரு விஷயத்துக்காக புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். This is a very familiar incident from New Testament, Gospel of Luke, chapter 5, verse 8. இது புதிய ஏற்பாட்டில் மிக பிரசித்தமான ஒரு உதாரணம். லூக்கா புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கிறது. Here Peter and couple of other fishermen, they were trying to catch fish for the whole night and they couldn't find a single fish. இங்கே பேதுரும் அவரோடு சில நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ராம் முழுவதும் இரவு முழுவதும் மீன் பிடிக்க அவர்கள் பிரயாசப்பட்டும் கூட ஒரு மீனை கூட அவர்களால் பிடிக்க முடியாமல் இருந்தது. Then our Lord Jesus, the Holy God, came into the situation, came to the place, and he says, Peter, now throw your nets. I'm there, I'm here. அதன் பின்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பேதுருவோடு கூட வந்து அந்த இடத்துல பேதுருவை சந்தித்தார். அவர் பரிசுத்தமுள்ள நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பேதுருவே இப்போது நீ அவர் வலைகளை வீசு என்று அவரிடத்துல சொன்னார். And we all know there was a heavy catch of fish immediately after Christ's presence. அப்போது நாம் பார்த்தோமேயானால் நம்ம அனைவருக்கும் தெரியும், அவர்கள் அந்த நேரத்திலே அதிகப்படியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. And this is the response Peter had towards Jesus immediately after he sees this miraculous incident. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததுக்கு பின்பாக பேதுரு செயல்பட்ட ஒரு அற்புதமான விதத்தை நாம் உடனடியாக பார்க்க முடிகிறது. Luke chapter 5 verse 8, it says, when Simon Peter saw this, he fell at Jesus' knees and said, go away from me, Lord, I'm a sinful man. லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகார வசனம் 8. சீமோன் பேதுரு அதை கண்டு,
இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். Do you notice it's exactly the same response, just like Isaiah? நீங்கள் இதை கவனித்தீர்களா? ஏசாயா எப்படி பதில் சொன்னாரோ அதே போன்ற ஒரு பதிலை பேதுரு இங்கு சொன்னதை நாம் பார்க்க முடிகிறதா? There is no lighting here. There is no some creature with 6 wings here. There is nothing trembling happening here. We just see one man named Jesus, who is the same holy God. இங்கு அப்படியாக எந்த ஒரு வெளிச்சமும் காணப்படவில்லை, எந்த ஒரு ஜீவ ஜந்துவும் அப்படியாக இருக்கைகளோடு வரவில்லை, எந்த ஒரு நடுக்கமான சூழ்நிலையும் இங்க பதட்டமாக நடக்கப்படவில்லை. இங்கு ஒரே நபர், இயேசு எனக்கூடிய ஒரே நபர் மாத்திரம்தான் அங்கு இருக்கின்றார். Peter understood, this is not just a man, this is not some carpenter, this is the holy God whom I have heard all these years as a Jewish man in the law, and this is Messiah, the only one and only holy sacred God. பேதுரு புரிந்து கொண்டார், இது ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது, அவர் ஒரு தச்சர் கிடையாது. இந்த நபரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு யூத மனிதனாக இவ்வளவு வருடங்களாக படித்து கேட்டிருக்கின்றேன். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர்தான் மேசியா என்பதை பேதுரு புரிந்து கொண்டார். I want to say this is my first point. I have 2 points. This is my first point. If you want to understand God's holiness, if you want to acknowledge, question yourself, do you have that fear of God? That is a primary sign of knowing God's holiness. என்னிடத்துல 2 புள்ளிகள் இருக்குது. இது என்னுடைய முதலாவது புள்ளி. நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை உணர வேண்டும் என்றால் தேவனுக்கு நீங்கள் பயப்படுகின்றீர்களா, அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் உணர்வதற்கு அதுதான் முதலாவது வழி. I confidently believe, brothers and sisters, most of us were not be able to overcome our sins, so many temptations, so many things because of lack of fear of God. நான் மிகவும் மன உறுதியுடனே நம்புகிறேன் சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகர் நம்முடைய பாவங்களை மேற்கொண்டு வர முடியாததுக்கு பெரிய காரணம் என்னவென்றால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாததுதான், தேவனுக்குள்ளாக நமக்கு இல்லாத பயபக்தி தான். I personally feel we are so much consumed with only the soft attributes of God, like loving, compassionate, forgiving, faithful. Yes, these are wonderful attributes of God, 100% true. But I feel like we are so dominated with them that we are so casual in our Christian life, where we lose this fear of God, this reverence for Lord, and not able to see that holy attribute which is beyond, or which is the combination of all these attributes. In fact, நிச்சயமாக நாம் அனைவரும் நம்முடைய தேவனுடைய மென்மையான பண்புகளை மாத்திரமே அதிகமாக மேற்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர் உண்மையானவர், அன்புள்ளவர், மன்னிக்கக்கூடியவர், மென்மையானவர் எனக்கூடிய அந்த விஷயங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்த தேவனுடைய பரிசுத்தம் எனக்கூடிய அந்த ஒரு பண்பை பற்றி நாம் நினைக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக, பயபக்தியுடனே கூட தேவனை நாம் சென்று சேரக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது. Think about it, brothers and sisters. Do you really have fear of God as the most important part of your Christian life? இதை பற்றி யோசிங்கள் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பங்காக தேவனுக்கு பயப்படுதல் உங்களிடத்தில் இருக்கின்றதா? God has been so gracious and kind to me to teach this in the last few months. கடந்த சில மாதங்களாக இதை பற்றி நான் போதிப்பதற்கு தேவன் என்னிடத்தில் மிகவும் தயவாக இரக்கமுள்ளவராக இருந்திருக்கின்றார். I used to be like many of you who always used to approach God in a very comfortable way, that he always accepts me, he always forgives me, I can always go to him, he's a compassionate father. Yes, all this true. But God taught me, Teja, that's just the starting point of your Christian life. The primary major important thing is understanding the holiness of God. That changed my life. When I started to fear God, now when I go to my quiet time or prayer time, I tremble to talk to Lord. I tremble to turn my head onto him, not because I'm a sinner, I'm saved by his grace, but I know what he is and I can't dare to lift up my head. We all struggle to be talking to our bosses who are above us, or some local authorities, the government officials, and we fear all of this. And is God nowhere in this picture? That means, do you really understand who God is and what is the holiness means of him? சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகரை பொழுதுதான் நானும் இருந்தேன். என்னுடைய ஜப வேலைகளிலே தேவனை நான் சென்று சேரும் பொழுது தேவன் என்னை மன்னிக்கிறார், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னை மென்மையாக நடத்துகிறார், எனக்கு சொகுசான வழியிலே, எனக்கு பாதுகாப்பான வழியிலே தேவனை சென்று சேர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என் மீது மிக இரக்கமாக இருந்து எனக்கு அதை போதித்தார். தேஜா, இது உன்னுடைய
கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடக்கம் தான் என்று எனக்கு போதித்தார். அது பின்பாக அவருடைய பரிசுத்தத்தை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு முன்பாக என்னுடைய தலைகளை கூட நான் உயர்த்த முடியாத படிக்கு அவர் மேலே ஒரு பயபக்தி எனக்கு கொடுத்தார். நம் அனைவருக்கும் தெரியும், நாம் நம்முடைய முதலாளிகளிடத்திலோ அல்லது இங்கு இந்த நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி பயபக்தியோடு கூட போய் நாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம் என்று. அப்படியாக தேவனுக்கு முன்பாக வரும்போது நமக்கு அந்த பயபக்தியும் அவருக்கான மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். I would like to testify in the presence of Lord. When I started to understand the holy nature of God, when I started to exercise that fear towards Lord, my Christian life has drastically changed, brothers and sisters. தேவனுக்கு முன்பாக இதை நான் சாட்சியாக சொல்ல விருப்பப்படுகிறேன் சகோதர சகோதரிகளே. நான் தேவனுக்கு பயப்படுதலை புரிந்து கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தத்தை உணர்ந்து அவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக அற்புதமாக மாறி இருக்கிறது சகோதர சகோதரி. There are so many occasions in my quiet times in the last few months and years, where I struggle to lift up my hand. I struggle to lift up my head because I know I'm talking to the Almighty, powerful Lord. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கடந்த சில மாதங்களாக, கடந்த சில நாட்களாக என்னுடைய ஜெப வேலைகளிலே அந்த மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. என்னோட தலைகளை தூக்கி என் கைகளை உயர்த்தி நான் தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் நான் உண்மையாக பரிசுத்தமுள்ள தேவனை, வல்லமுள்ள தேவனை புரிந்து கொண்டிருக்கின்றேன். I would really want to encourage all of you brothers and sisters to grow in your fear towards Lord, which helps you to see God's holiness. சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வளர வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். அது தேவனுடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு விளங்க பண்ணும். My final point of this morning, இந்த காலையிலே என்னுடைய இறுதியான புள்ளி, some of you might be knowing this. This is called tabernacle. நம்மள அநேகருக்கு தெரியும், இது தேவனுடைய அவருடைய ஆலயமாக இருக்கிறது. In the Old Testament, when the Israelites left Egypt and they were traveling to the promised land, God instructs Moses to build something called tabernacle. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும் பொழுது, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு புறப்படும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்ட இது தேவாலயமாக அதை கட்டினார்கள். And the main reason God instructs this thing called tabernacle is to tell his people that my presence will be with you in this tabernacle. இந்த தேவாலயத்தை அவர்கள் கட்டின பொழுது தேவன் அவர்களுக்கு சொன்னிருந்தார், தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், என்னுடைய பிரசன்னம் இந்த தேவாலயத்தில் இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். In simple, this is God's presence for the Israelites. Israelites will be living around this, and this tabernacle will be moved from one place to another place, but they know that God is dwelling in this tabernacle. இந்த தேவாலயம் எனக்கூடியது, அந்த கூடாரம், தேவனுடைய கூடாரம் எனக்கூடியது இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தேவன் இருக்கின்றார். இந்த தேவாலயம் அங்கும் இங்குமாக நகர்த்தப்படலாம், ஆனால் இதை சுற்றிதான் அவர்கள் வாசமாக இருப்பார்கள். இந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இருக்கும் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். If you see closely, this outer part is called the outer court, and in this room kind of a thing, there are two rooms inside it. நீங்கள் பார்த்திருக்கீங்களா, இதற்கு முன்பாக அந்த அரங்கத்துக்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய இடம் அந்த தேவாலயத்தினுடைய கூடாரத்தினுடைய தேவனுடைய கூடாரத்துக்கு வெளிப்புறமான ஒரு பகுதி. அதற்கு பின்பாக அந்த வீடு போன்று இருக்கக்கூடிய அமைப்பு, அதுக்குள்ள 2 கூடாரங்கள் இருக்கின்றன. So like I said, it has 2 rooms. This is the first room. It's called holy place. நான் சொன்னது போல 2 அறைகள் இருக்கும். இது முதலாவது அறை, அது பரிசுத்த ஸ்தலம். And at the end there is one more small room. It's called the most holy place, and this is where God's presence exists. அதற்கு பின்பாக இன்னொரு சின்னதாக ஒரு அறை இருக்கிறது, அது மிக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இங்குதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை தேவன் அறிவித்திருந்தார். I don't want to go into details, brothers and sisters. இதை குறித்து மிக விளக்கமாக நான் போக விருப்பப்படவில்லை. But I just want all of you to understand that this most holy place is the place where God dwells. நான் நீங்கள் எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்கு மகா பரிசுத்த ஸ்தலம் எனக்கூடிய இந்த இடத்தில் தான் தேவனுடைய பிரசன்ன வாசம் இருக்கிறது. No Jew or no Israelite, no common person can enter this most holy place. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எந்த யூதனும், எந்த இஸ்ரவேல் ஜனமும், எந்த ஒரு சாதாரணமான மனிதனும் பிரவேசிக்க முடியாது. Only the high priest can enter it. Once in a year,
That too with lot of process, lot of procedures like sacrifices, offerings. He has to do so many things and keep himself holy, and then with lot of fear he will enter this most holy place once in a year. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரமே பிரதான ஆசாரியர் மாத்திரம் நுழைய முடியும். அவர் அந்த பிரதான ஆசாரியர் அதுக்குள்ளாக போவதற்கு நிறைய தேவன் அதற்கான விதிமுறைகளை விதித்திருந்தார். அந்த பிரதான ஆசாரியர் நிறைய பலிகளை செலுத்த வேண்டும், தன்னை பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டு அதன் பின்பாக மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும். This is the situation in the Old Testament. God's presence is there, but no one can get close to him because he is holy. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. தேவனுடைய பிரசனம் அங்கு இருக்கும், ஆனால் யாரும் அவரை கிட்டி சேர முடியாது, ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I often think probably people might be standing outside this and they might be thinking, oh, God's presence is inside. I wish I can go and see. I wish, but again there is that fear. I'm not holy enough, and God doesn't want anyone to. So I'm sure everyone would have been walked through this, going around this, but they know God is there, God's presence is there, but they cannot enter. There is that fear. நான் நினைக்கின்ற நிறைய நேரத்தில் நினைப்பது உண்டு, தேவனுடைய அந்த மனுஷர்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்குழு வெளியே மாத்திரம் நின்றிருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் தேவனுடைய பிரசனம் அங்கு இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் உள்ளே போய் தேவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் வெளியே நின்று அந்த இடத்திலே இல்லை, என்னால் போக முடியாது, நான் அந்த அளவுக்கு பரிசுத்தமுள்ள மனிதன் இல்லை என்று நினைத்து அதை சுற்றி சுற்றி வந்திருப்பார்கள். This is Old Testament. இது பழைய ஏற்பாடு. Please turn with me to Hebrews chapter 10 verse 10. என்னோடு கூட உங்களுடைய வேதாகமங்களை எபிரேயர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 10. Like I said, if the priest has to enter that holy place and the most holy place, he has to offer sacrifices, he has to do so much procedure, and then only he can go to God's presence, enter the God's presence. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பிரதான ஆசாரியானவர் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும் பொழுது தன்னை அதிகப்படியாக அவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்திருந்த விதிமுறைகளின்படி தன்னை சுத்தகரித்துக் கொண்டு அவர் அதுக்குள்ளாக செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Hebrews 10 verse 10 says, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்கிறது, we, meaning disciples, have been made holy through the sacrifice of body of Jesus Christ once for all. Hebrews chapter 10 verse 10. எபிரேயர் புத்தகம் 10:10 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். If you carefully notice, brothers and sisters, it says we are made holy through Jesus Christ's sacrifice. இந்த வசனங்களை கவனமாக வாசித்தீர்கள் என்றால் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினாலே நாம் அனைவரும் பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். That means we all have access into that presence. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் அனைவரும் செல்வதற்கு நமக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. No need of doing all that process and procedures, offerings, sacrifices like the high priest. We don't need to do all that. தேவனுக்கு முன்பாக வருவதற்கு அந்த பிரதான ஆசாரியர் செய்ய வேண்டிய விதிமுறைகளோ அந்த சுத்தமாக்கக்கூடிய பரிசுத்தமாக்குதலினுடைய பலிகளோ நாம் செலுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது. Hebrews same chapter verse 19 to 22. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரை வாசிக்கிறேன். Therefore, brothers and sisters, since we have confidence to enter that most holy place by the blood of Jesus, by a new and living way opened for us through the curtain that is his body, since we have a great priest over the house of God, let us draw near to God with a sincere heart, with the full assurance that faith brings, having our hearts sprinkled to cleanse us from guilty conscience and having our bodies washed with pure water. ஆகையால் சகோதரரே, எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். This is the most beautiful privilege ever we can have. சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. Anytime we can confidently enter into God's presence. எந்த நேரத்திலும் மிக தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் செல்ல முடியும். I'm closing with this final point. இறுதி புள்ளியோடு கூட நான் முடிக்கின்றேன். As we already saw in Isaiah chapter 6 verses 1 to 5. ஏற்கனவே ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை நாம் வாசித்தது போல, a little further verses 5 to 8. கொஞ்சம் முன்பாக 5 லிருந்து 8 வரை நாம் பார்க்கலாம். We saw that Isaiah reacted, "Woe to me, I cried, I am ruined, for I am a man of unclean lips. I live among a people of unclean lips. My eyes have seen the King, all Lord Almighty." Then something happened. One of the seraphim flew to me with a live coal in his hand, which he had taken with tongs from the altar. With it, he touched my mouth and said, "See, this has touched your lips. Your guilt is taken away. Your sin is atoned for." Then I heard the voice of the Lord saying, "Whom shall I send? And who will go for us?" And I said, "Here am I, Lord. Please send me." ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை நாம் வாசிப்போம். அப்பொழுது சேரிபன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, "இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது" என்றான். பின்பு, "யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், என்னை அனுப்பும் என்றேன்." ஆமென். Amen. This is my final point, brothers and sisters. Why do I want to go into this most holy place or this presence of God in a very intimate way? Why do I want to go? இது என்னுடைய இறுதி புள்ளியாக இருக்கிறது. நான் ஏன் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக மிக நெருக்கமாக தேவனுக்கு முன்பாக நான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன்? To seek for the touch of God. தேவனுடைய தொடுதலை தேடுவதற்காக நான் போக வேண்டும். If you have noticed, Isaiah had the touch of God holiness giving on to Isaiah. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயாவும் தேவனுடைய பரிசுத்தம் கொடுக்கப்பட்டதன் முன்பாக அவரை தொடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். That is what we all want to experience, living a holy life. அதைதான் நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று இருக்கின்றோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். This is how I picturize myself. இப்படியாகத்தான் நான் என்னை உருவப்படுத்திக் கொள்கிறேன். Just now we saw this is the tabernacle, this is the outer part. இது நாம் இப்போது பார்த்தது போல அது தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது, அது வெளிப்புறமாக இருக்கிறது. This is the holy place. இது பரிசுத்த ஸ்தலம். This is the most holy place. இது மகா பரிசுத்த ஸ்தலம். Where God's presence is there. தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். For a very long time I was only in the holy place. நிறைய நாட்கள் நான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமே நின்று கொண்டிருந்தேன். The outer court is for unbelievers who are not even considered to want to come to God. அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இடம் அது அவிசுவாசிகளுக்கு, தேவனை சேர வேண்டும் என்று நினைக்காத நபர்களுக்கு. But this is the place I try to stay most of the time, a comfortable Christian life. It's like I'm a Christian, but I don't want to get more close to God. I just want to enjoy a comfortable, okay Christian life. இந்த இடத்தில் தான் கிறிஸ்துவனாக நான் இங்க இருந்தேன், நிறைய நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு சொகுசான இடம். இந்த இடத்துல நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன். அந்த இடம் எனக்கு போதும் என்று இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்தது. Just partake in the regular activities of church, just having communion, just going for a Sunday service, and no need to go to the intimate place, more closer, not necessary. Just this is enough for me. சபையினுடைய வழக்கமான பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனாக இருந்தேன். சபைக்கு வருவது, நற்கருணை எடுப்பது, சபையினுடைய எல்லா விஷயங்களையும் நான் அதிலே பங்கு பெறுவதாக இருந்தேன். எல்லா கூட்டங்களுக்கு வருவதாக இருந்தேன். அதிக நெருக்கமாக தேவனை சென்று சேர வேண்டும் எனக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருந்தேன். Yes, you were made holy already, as we saw in Hebrews. That's why you are in the holy place. எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல நிச்சயமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதனால் தான் நீங்கள் அந்த இடத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கின்றீர்கள். But that is not the true joy, brothers and sisters. We need to progress more intimate to God. ஆனால் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது சகோதர சகோதரிகளே. இன்னும் அதிகமாக நெருக்கமாக நாம் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. We need to seek for the touch of God only when you can seek it only when you go close. நாம் தேவனுடைய தொடுதலை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொடுதல் நீங்கள் தேவனை நெருங்கி செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும்.
I have been struggling with purity for so many years in my Christian life. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக வருடங்கள் இந்த பரிசுத்தத்திலே எனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. And I thought about it. Why am I not getting deliverance from this sin? Why am I struggling? When will I be delivered? I'm a disciple for these years. I do so-called spiritual activities. I'm being called as this, that, and all. But Lord, when do I get deliverance from this? நான் நிறைய நேரத்துல நினைக்கிறேன், ஏன் எனக்கு இதுல இருந்து ரட்சிப்பு கிடைக்கவில்லை, ஏன் இதுல இருந்து எனக்கு மீண்டு வர முடியவில்லை. நிறைய விடங்களாக கிறிஸ்துவராக இருக்கிறேன், நிறைய கிறிஸ்துவ காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவனை ஏன் என்னுடைய இந்த குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து எனக்கு மீண்டு வர முடியவில்லை என்று நான் நினைத்திருக்கிறேன். When I started to think, when I started to pray and ask, then I realized I'm in the holy place, the comfortable Christian life. I'm not approaching God to give the touch to deliver me from that sin. அதன் பின்பாக நான் யோசிக்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறேன், நான் தேவனுடைய தொடுதலை உணர நான் இன்னும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். I believe all of you remember this story of a woman who has this struggle of blood bleeding problem for so many years. நம்ம அனைவருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரீ, அவருக்கு 12 வருடங்களாக அந்த இரத்தப்போக்கு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். And what did she do? என்ன அந்த பெண்மணி செய்தார்? She just touched Lord. She went close to Lord. She was desperate. I want to come close to you, Lord. I want to experience that holiness transformed to me so that I'll know what it is to be. அந்த பெண்மணி என்ன செய்தார்? தேவனை தொட்டார். தேவனை தொட்டு அதை உணர வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அது எப்படியாக இருக்கும் என்பதை நான் உணர வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னார். Dear brothers and sisters, I really want to encourage each one of you. If you are going through those barriers of your Christian life, whatever temptations or sins which you are seeking for deliverance, go close to Lord, go close to God, have that desperateness for God to touch you. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் எல்லாரிடத்திலும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாக பிரச்சனைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, நீங்கள் அதிலிருந்து மீட்படைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் தேவனை நெருங்கி சேருங்கள், அவரை தொடுங்கள், அவரிடத்திலிருந்து அவருடைய தொடுதலை நீங்கள் உணர வேண்டும் என்று நினையுங்கள். That is when you will experience the holiness. அந்த இடத்தில் தான் பரிசுத்தத்தை உங்களால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். I would like to close with the overview of today's sermon. இந்த நாளின் ஆராதனையை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பார்த்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 1 Peter chapter 1 verse 15 and 17. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகார வசனங்கள் 15 இலிருந்து 17 வரை வாசிக்க கேட்போம். But just as he who called you is holy, so be holy in all you do. For it is written, be holy because I am holy. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகார வசனங்கள் 15 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். God is saying, just like I am holy, you also should be holy, can be holy, will be holy. தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தராய் இருக்க முடியும் என்று சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். This is like so much wonderful news for me. It's not just I can admire God's holiness, but I can partake in that holiness. இது ஒரு நல்ல செய்தியாக எனக்கு இருக்கிறது. நான் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு நபராக இல்லை, அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாகவும் இருக்க முடியும். To close with, these are the 2 points we saw, dear brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நாம் முடிக்கும் பொழுது இந்த 2 புள்ளிகளை தான் நாம் பார்த்தோம். சகோதர சகோதரிகளே, learn to fear Lord. தேவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். That's the primary steps to seek his holiness. அவருடைய பரிசுத்தத்தை தேடுவதற்கு அதுதான் முதலாவது படி. That will take you further. அது இன்னும் கூட உங்களை முன் நோக்கி செலுத்தக்கூடியதாக இருக்கும். To get more intimate with God. தேவனோடு மிக நெருக்கமாக மாறக்கூடியவராக இருக்கலாம். Reach out to Lord intimately to get the touch of God. தேவனை சென்று சேர்ந்து அவரோடு கூட நெருங்கி அவருடைய தொடுதலை நாம் உணர முடியும். And experience the holiness that you receive from Lord. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். As we defined, holiness is being apart from everything, unique, special, sacred. That is what holy, and we can experience the same thing of sin. We live in a world which is so consumed with
lot of corruption. Everything is focused on money, but we can live a holy life, meaning set apart ourselves from that worldliness and be filled with God's holiness and live a set apart sacred life for Lord. பரிசுத்தம் என்பது அது தனித்து இருப்பதாக இருக்கிறது, பிரிந்து இருப்பதாக இருக்கிறது. இந்த காரியங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அதிலே பரிசுத்தம் உள்ளதாக இருப்பது நமக்கு தெரியும். நாம் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன, பாவங்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் பிரிந்து இருக்கக்கூடிய விஷயமாக பரிசுத்தம் இருக்கிறது. I really pray that every brother and sister here would experience and understand the holiness of God, and in fact experience holiness in their personal lives as well. நான் விசுவாசிக்கின்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் தேவனுடைய பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். This time, before we partake in the communion, இந்த நேரத்திலே நாம் நற்கரங்களிலே பங்கெடுக்கும் பொழுது, as we saw in the passage Hebrews chapter 10 verse 10, எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே படித்தது போல, Jesus gave his body, sacrificed himself for me, for you all. இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை பலியாக கொடுத்தார், எனக்காக உங்கள் எல்லாருக்காகவும் கொடுத்தார். In order for me to experience this holy God, I don't have any more fear. I need not be running around that outer court. I can freely dwell in God's presence. I can freely experience his love. I have no obstacles. நான் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்வதற்காக, அனுபவிப்பதற்காக நான் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த வெளியே இருக்கக்கூடிய மதில் போன்ற அந்த சுற்றுச்சுவரை சுற்றி சுற்றி வர வேண்டாம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரோடு கூட ஆழ்ந்து இருப்பதற்காக. And each one of us were able to experience that holy life, that powerful joy in being in the light because of Jesus. நம்ம ஒவ்வொருவரும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த வல்லமையான ஒளியின் மத்தியிலே நாம் வாசம் செய்ய முடியும். Let's thank Jesus for what sacrifice he has done through his body, which represents the bread, and the blood that was shed, represented by the wine. Let's thank Jesus for, at this moment, for all the privileges he gave, this way he provided us to be with the heavenly Lord. நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் மூலியமாக செய்த தியாகத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் சரீரமாகிய அந்த அப்பத்திற்காகவும், அவர் சிந்தின ரத்தமாகிய அந்த திராட்சை ரசத்துக்காகவும் நன்றி செலுத்துவோம். நாம் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய நாம் பரலோகத்துக்கு செல்வதற்காக அவர் செய்த தியாகத்தை உணர்ந்து கொள்வோம். And let's thank Jesus, thank our God, and let's partake in this. நம்முடைய இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நற்கருணையில் நாம் பங்கெடுப்போம். Let's pray for the bread and wine. அப்பத்துக்காக திராட்சை ரசம். மகா பரிசுத்தம் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், உணரவும், ஆண்டவரே உம்மை நெருங்கி சென்று உம்முடைய தொடுதலை உணரவும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டதுக்காகவும் இயேசு கிறிஸ்து எங்களை தொட்டதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதியற்றவர்கள் பிதாவே. எங்களுடைய அசுத்தம், எங்களுடைய பாவம், எங்களுடைய குற்ற மனப்பான்மை, எங்களுடைய வாழ்க்கை முறை நிறைய நேரங்களில் உங்களை நாங்கள் காயப்படுத்திருக்கிறோம் பிதாவே. ஆனாலும் இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொண்டது போல, வேத வசனங்கள் சொல்வது போல, மகா பரிசுத்த ஆசாரியர் எங்களுக்கு இருக்கின்றார். எல்லா தைரியத்தோடும் உண்மை கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல வரவும் உம்முடைய தொடுதலை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களுக்கும் உமக்கும் பாலமாக இருந்த இயேசுவுக்கு நன்றி. அவருடைய தியாகத்தினால, அவருடைய பாடுகளினால, அவருடைய மறிப்பினால, அவருடைய உயிர்த்தெழுதினால எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்புக்காக நன்றி. நாங்க எங்க வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாழ்வதற்கும் உமக்குள்ளாக நாங்க உணர்வுள்ளவர்களாக இருப்பதற்கும் உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல இயேசுடைய சரீரத்துக்காகவும் அவர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க எடுக்கக்கூடிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதியும் தேவனே, உண்மை நினைவு கூறவும், உமக்குள்ளாக பரிசுத்தமுள்ள ஜனங்களா நாங்க இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகருக்கும் பரிசுத்தத்தை விலக்கி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பேராஜ்யம் நல்ல பிதாவே. ஆமென்.
Here ends the communion. இத்துடன் நற்கருணை முடிவடைகிறது. This is the time to remember to give to Lord. இந்த நேரத்திலே தேவனுக்கு கொடுப்பதற்காக நினைவு கூறக்கூடிய ஒரு நேரம். God has been extremely gracious. Needs. தேவன் நம் எல்லோருக்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் கொடுப்பதற்கும் மிக தாராளம் உள்ளவராக இருக்கின்றார். Scripture says giving is a blessing. கொடுப்பது ஆசீர்வாதமாக இருக்கிறது. I believe giving if you never step back in giving. நான் விசுவாசிக்கின்றேன் கொடுப்பது என்பது இயேசுவுடைய இருதயமாக இருக்கிறது. இயேசு எப்போதுமே கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் எப்போதுமே கொடுப்பதை நிறுத்தி பின்வாங்கினதே கிடையாது. And when we give, we are partaking in his nature. நாம் கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய குணாதிசயத்தில் பங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். We are becoming like Jesus in that character of giving. கொடுக்கக்கூடிய அந்த குணாதிசயத்திலே நாம் கிறிஸ்துவை போல மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். So I encourage every brother and sister to give generously and be like Christ. நான் உங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன் சகோதரர்களே, தாராளமாக கொடுங்கள், கிறிஸ்துவை போல இருங்கள். I believe all of you are aware of the account details, so you can PhonePe, GPay, or you can even send your contributions in person. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த சபையினுடைய கணக்கு எண்கள் உங்களுக்கு வங்கி எண்கள் தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அந்த கூகுள் பே மூலியமாகவோ PhonePe மூலியமாகவோ சபையுடைய வங்கி கணக்கிற்கோ உங்களுடைய காணிக்கையை அனுப்பலாம். Let's pray for the contribution. காணிக்கைக்காக. Dear Father, thank you so much for your wonderful grace in providing us what we need to the way we have a content life, Father. And as we give, Lord, we want to partake in your nature, Father, Lord. You are a Lord who always gave generously to us, Father, whenever we need it. And we want to replicate and imitate the same attitude, Lord. We want to have the same heart of giving generously, because we don't worship money, but we worship our Lord, who is the Savior, who is the ultimate God, Father. I pray that each and every brother and sister, we will have a soft heart to give generously, so that we grow in you, Father, Lord. And all these collections will be used to glorify your name, to meet the needs of the kingdom, to reach out to the lost and poor, and various other needs, Father, Lord. Please bless this contribution, and please help it to bring glory to you, Father. I ask everything in the precious name of Jesus Christ. Amen. Amen. Thank you so much, brothers and sisters. I just want to close with wonderfully delivered me in the area of purity when I sought to get close to him, when I sought his holiness. Today, I experienced that holy life in a wonderful way, and I really want to testify that. This is not just a theory I want to preach, but I want to tell you how Lord really delivered me when I go intimate to him and when I seek for that holiness by fearing him. So I really want to give glory to God, and thank you so much, all the brothers and sisters. God be the glory. Thank you. நன்றி சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்து விட்டேன். நிச்சயமாகவே நான் தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்க விருப்பப்படுகின்றேன். தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் நான் தேடி போகும் பொழுது தேவன் என்னுடைய பரிசுத்த குலைச்சலில் இருந்து எனக்கு மீட்பு கொடுத்தார். என்னுடைய பாவங்களில் இருந்து எனக்கு விடுதலை அளித்திருக்கிறார். அதை நான் சந்தோஷமாக இங்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இதை ஒரு பாடமாக உங்களுக்கு போதிக்க விருப்பப்படாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. Singing, we fall down. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of his mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb.
பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பு நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய 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 என்றென்றுமே. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, holy, 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 as we cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Amen. What a privilege and a honor, brothers and sisters, for us to worship a God who is so holy and who is so righteous and who never compromises, and who also strengthens us in our weaknesses so that we can strive to become holy like Him. சகோதரி சகோதரிகளே, ஒரு அற்புதமான வாய்ப்பு. நாம் தேவனை போல பரிசுத்தமாய் இருப்பதற்காக, தேவனை போல மாறுவதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இதை நினைக்கின்றேன். Hebrews 10, where the author talks about, let's draw near to this holy God. That's the privilege that we have. Even as Teja was sharing about all the boundaries that was there during the Old Testament times, those are all broken because of Jesus, where today we can approach that God with confidence. எபிரேயர் புத்தகம் 10:10 சொல்லப்பட்டது போல அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார், நாம் தேவனை தைரியமாக கிட்ட சேர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல நமக்கு இருந்த அந்த தடை எல்லாவற்றையும் நீங்கி இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனை சென்று சேருவதற்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am called higher through all the scriptures and through the convictions that I heard this morning, where I need to persevere. I need to make every efforts to grow, to approach, so that this God, so that I can grow to have a soft heart, where I can grow in my reverence for God, in my respect for God, in my honor for God, where eventually I can run away from sin on a daily basis in my life. நான் நிச்சயமாக இது இன்னும் அதிகமாக உயர அழைக்கக்கூடியதாக இருந்தது. தேவனை பற்றிய ஒரு மென்மையான எண்ணங்கள் இருந்தாலும் கூட தேவனுக்குள்ளாக எனக்கு இருக்கக்கூடிய பயபக்தி, மரியாதை, தேவனை நான் உயர்த்தக்கூடிய விதம் என்னை எப்படியாக என்னுடைய பாவத்திலிருந்து விலகி ஓட எனக்கு உதவியாக இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன். Grateful for Teja preaching the lesson this morning, and grateful for Govind translating the lesson for all of us. இன்றைய தினம் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். தேஜா அவர்கள் செய்தியை அவர் பிரசங்கித்ததற்காகவும் சகோதரர் கிடியன் அவர்கள் மொழிபெயர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். Also, we are excited that all our campus disciples led the service today. It's very exciting. மிக உற்சாகமாக இருக்குது. நம்முடைய கல்லூரி மாணவர்கள் இந்த தினத்தின் ஆராதனை நடத்தினார்கள். மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. Few announcements. சில அறிவிப்புகள். Prashant and Asha has been blessed by God with a bundle of joy. பிரசாந்த் மற்றும் ஆஷா தேவனால் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். God blessed Asha to deliver a baby boy, and the boy is healthy. Asha is healthy. Please continue to pray for them. தேவன் ஆஷாவை ஆசீர்வதித்து அவர்கள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை நல்ல ஒரு உடல் நலத்தோடு இருக்கிறார்கள். தாய் கூட நல்ல உடல் நலத்தோடு கூட இருக்கிறார். Next Sunday we will be meeting together for a service at 10 in the morning through Zoom, and it's going to be an exciting time where we're going to have Brother Jerry preach God's word to all of us. அடுத்த வாரம் காலை 10 மணி அளவிலே நாம் அனைவரும் நம்முடைய ஞாயிறு ஆராதனைக்காக கூட போகின்றோம். அது ஜூமில் இருக்க போகிறது. நம்முடைய சகோதரர் ஜெரி அவர்கள் நம்மளிடத்திலே உற்சாகமான செய்தியை பகிர்ந்து கொள்வார். And I want to request all of you brothers and sisters to pray for those who are sick among us. I just want to let you know
Arokya Raj was in the hospital. Yesterday he got discharged. Please do pray for him. Bhaskar Tangaraj is here with us. Please do pray for him and for his healing. Srini got hurt last week. Please pray for his sickness, for his wounds to be healed. Kavi, Tabitha's aunt, they're also sick. Hema is in the hospital. Please pray for her recovery. Nirma's mom and Nirma's brother, both of them are also tested positive. They are back in their native place. Please do keep them in your prayers. Jay Rama, Jay's father-in-law, Jay's brother-in-law, and his wife, brother-in-law's wife, they're also sick. They were tested positive in Mumbai. Please keep them in your prayers. Shekhari auntie from Chetpad, she is also sick. She is recovering, but please do pray for her as well. நாம் இப்போது படித்த இந்த நபர்களுக்காக அவங்களை ஜெபியுங்கள். இவர்கள் அநேகர் உடல்நிலை குறைபாடுகளாக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கொரோனா இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Very encouraging to see many of them are wanting to study the Bible. I'm really grateful to God that God is opening the hearts of people towards His word and towards the cross. Please continue to reach out to many, because I strongly believe we got to give our best to seek and save the lost. மிக உற்சாகமான ஒரு விஷயம் என்னவென்றால் அநேகர் வேதம் வாசிக்க தயாராக இருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார் தேவன். அவர்களை தேவனை நோக்கி வருவதற்கும் சிலுவை நோக்கி வருவதற்கும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அநேகர் தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். We have Vijay Milton right now who is ready with some announcements. Right after that we'll be doing the closing prayer and closing our service. இந்த நேரத்தில் விஜய் மில்டன் சில அறிவிப்புகளை கொடுப்பார். Good morning, brothers and sisters. Hope everyone fine and healthy. This short announcement for South Sector KKC. ஒரு சிறிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சவுத்ல இருக்க KKC பேரண்ட்ஸ்க்காகவும் கிட்ஸ்க்காகவும். Actually we had a great session, but இடையில வந்துட்டு a small gap. So again we are restarting the KKC ministry with full energy and power packly. We are coming back. Even kids and parents are expecting us ரொம்ப long. So thank you for all your wait. Again we are restarting the KKC ministry from next week onwards. That would be more games and fun and learning session, the videos, the lessons, அதுக்கப்புறம் நிறைய activities இருக்க போகுது. Please encourage every parents and all the kids. Please வாங்க வந்து join பண்ணுங்க. I'm just encouraging every parents and teachers and coordinators, everyone எல்லாத்தையும் I want to encourage பண்றேன். Please come and encourage and participate, especially for South, Tambaram, Velachery, Mahindraval City, Gemini and Mylapore. So சவுத்துக்கு தானே எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லிடாதீங்க. ஸோ அதுக்காக I'm just எல்லா ஜோனையும் சொல்லிட்டேன். ப்ளீஸ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க அண்ட் என்கரேஜ் us. Thank you for support. Amen. Amen. Thank you, Vijay Milton and his Mumbai wife. விஜய் மில்டனுக்கு நன்றி. Let us have a prayer and let us close our service, brothers and sisters. நாம் ஜெபத்தோடு கூட நம்முடைய ஆராதனையை நிறைவு செய்வோம் சகோதர சகோதரிகளே. அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஒரு காலை வேளையிலும் பிதாவே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக கூடி வருவதற்கும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கும் பாடல்கள் மூலமாக ஜெபத்தின் மூலமாக உம்முடைய வசனங்கள் மூலமாக உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய மகனுடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்று எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்புவதற்கும் இந்த வாய்ப்பை, இந்த நாளை, இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. முக்கியமாக செய்தியின் மூலமாக நீர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை நாங்கள் ஆழமாக தியானித்தோம் பிதாவே. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை உருவாக்கின ஒரே தேவன் பரிசுத்தத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் தேவன் இன்று எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை நாங்கள் தொழுது கொள்ளவும் அவருடைய குடும்பத்திலே அவருடைய மகள்களாக மாறுவதற்கும் அவரை போல நாங்கள் பரிசுத்தவான்களாக மாறுவதற்கும்
எங்களுக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் பிதாவே. இந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனாலும் பிதாவே, உம்முடைய மகனுடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவே இன்று நாங்கள் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவே. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவங்களிலே விழுவதற்குண்டான சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு எவ்வளவு சவால் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் பிதாவே. ஆனாலும் பிதாவே, அதற்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய கண்களை ஏறெடுத்து சிலுவையை பார்க்கும் பொழுது பிதாவே, சிலுவையில் மரித்த அந்த இயேசுவை நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் கொண்டு செல்லப்பட்ட பாடுகள், வேதனைகள் பிதாவே, அவமானங்கள், அந்த வலிகளை நாங்கள் உணரும் பொழுது நாங்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக, நாங்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இயேசு எவ்வளவு வேதனைகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது பிதாவே. நாங்கள் தோல்வி அடையக்கூடாது, நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது, நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். எங்களுடைய பாவங்களை நாங்கள் தொடர்ந்து அறிக்கையிடுவதன் மூலமாக, நாங்கள் அனுதினமும் தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் அனுதினமும் தியானிப்பதன் மூலமாக, அந்த வசனங்களை நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஏற்று, அந்த வசனங்களை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக, எங்களுடைய இருதயத்துக்கு முன்பாக ஒரு பாதையாக நாங்கள் அமைக்கும் பொழுதும், பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு நாங்கள் நடக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த போராட்டத்திலே நாங்கள் ஜெயிக்க முடியும் பிதாவே என்கிற ஒரு மன உறுதியை எங்களால் அடைய முடிகிறது பிதாவே. இந்த மன உறுதியிலே நாங்கள் வளர்வதற்கும் நீர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. இன்று நாங்கள் கொண்டதன் அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் போராடுவதற்கு உதவி செய்யும் பிதாவே. நீதியான வழியிலே நாங்கள் நீதியான காரியங்களில் ஈடுபட உதவி செய்யும் பிதாவே. இன்றும் பிதாவே, சகோதரர்களையும் முக்கியமாக தேஜா மற்றும் கிடியன் சகோதரரையும் வல்லமையாக பயன்படுத்தின தயவுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. மற்ற சகோதர சகோதரிகளையும் பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் தொடர்ந்து நீதியிலே வளர உதவி செய்யும். இந்த வேலைக்காக நன்றி சொல்லி, முக்கியமாக இந்த வேளையிலே நாங்கள் படித்த அந்த நபர்கள் பிதாவே, நாங்கள் அனௌன்ஸ் செய்த சகோதர சகோதரிகள், முக்கியமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், பலதரப்பட்ட கஷ்டங்கள் பிதாவே, பலதரப்பட்ட நோய்களினால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களை தொட்டு குணப்படுத்தும் பிதாவே. நீர் மருத்துவருக்கு மேலான ஒரு மருத்துவராக இருக்கிறீர். அவர்கள் அனைவரையும் குணப்படுத்தும் பிதாவே. நாங்கள் பெயர் படிக்காத பலரும், மற்றவர்களும் பிதாவே, பலவிதமான நோய்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நீர் குணப்படுத்தும் பிதாவே. முக்கியமாக இந்த COVID-19 சிச்சுவேஷனுக்காக வருகிறோம். இரண்டாவது, மூன்றாவது என்று பலவிதமான ஒரு திரும்ப அதிலே கொண்டு செல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த நோயிலிருந்தும் அந்த வைரஸ் முழுமையாக எடுக்கப்படவும், அந்த வியாதியிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் குணமாக்கப்படுவதற்கும் உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் தொடர்ந்து மறுபடியும் சகஜ நிலைமைக்கு வருவதற்கு உதவி செய்யும் பிதாவே. கண்டிப்பாக செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்ட தயவுக்காக நன்றி சொல்லி, அற்புதமான ஆராதனைக்காக நன்றி சொல்லி, இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Let us have a great time of fellowship, brothers and sisters. அற்புதமான அன்பிலே கலந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே. Amen. Ashwin, you can open it up, man. Thanks, is Teja there, bro? It's a great message from Teja. 8th standard படிக்கும்போது வாட்டர் கன்சர்வேஷன் இப்ப அவனுக்கு ஒரு டாபிக் ஏத்த வாட்டர் கன்சர்வேஷன் அதான் வருது. ஐயோ என்னதான் லால இருக்காங்கன்னு தெரியல. என்ன ரைஸ் 200 ரைஸ் முச்சி. ஜெயராஜ், great job preaching today. 200 இருக்குதா? இதுக்கு பாடி பார்ட்ஸ் எல்லாம் அதுல வர ஜிகே இவிஎஸ் யாராவது அன்மியூட் பண்ணுங்க பேச. who has the control, please unmute that particular person, please. Hi Pugal. John bro, வணக்கம். Yeah Pugal.
வணக்கம் பிரதர். வணக்கம். லேட்டா வந்துட்டீங்களா புகழ்? ஆமா பிரதர், கொஞ்சம் வீட்டு ஒர்க் நடந்தது. இது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன், அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப இது முடிச்சுட்டு இப்ப பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே நீங்க பேசுங்க. சரி சரிங்க பிரதர், பேசுங்க, கால் பண்ணுங்க. ஓகே. I just